வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறை செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து இடையேயான இறுதியாட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பெண்கள் அனைத்து துறைகளிலும் சாதனை படைத்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். மகளிரின் பொருளாதார மேம்பாட்டிற்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம் தொடங்கி லட்சாதிபதி சகோதரிகள் திட்டம் வரை பெண்களின் பொருளாதாரத்தை மேம்படுத்தியுள்ளதாக கூறினார். ஊரக பொருளாதார வளர்ச்சியில் பெண்களின் பங்கு இன்றியமையாதது என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் மத்திய அரசு வாய்ப்புகளை வழங்கியுள்ளதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இதுதொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் விடுத்துள்ள செய்தியில், விளையாட்டு, பாதுகாப்பு, அறிவியல், ஊரக மேம்பாடு உள்பட பல்வேறு துறைகளில் பெண்கள் சாதனை படைத்து வருவதை சுட்டிக்காட்டினார். பெண்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். பெண்களின் பொருளாதார மேம்பாட்டில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள காணொலி பதிவில், லட்சாதிபதி சகோதரிகள் திட்டத்திற்கான இலக்கு 6 கோடியாக உயர்த்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மகளிர் நலனை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதையே இது எடுத்துரைப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறை செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மதுரை மட்டுமல்ல, தமிழகம் முழுவதுமே இன்றைக்கு காவல்துறை செயல்படுகிறதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு 0 அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கிறது. நாங்குநேரியில வழியில நடந்து கொண்டு இருந்த மேல 9 பேர் கொண்ட கும்பல் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேல தாக்குதல் நடத்தி 2 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அதே போல ராமநாதபுரத்துல நடந்திருக்கிறது. இதே போல சிவகங்கையில லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இன்றைக்கு மதுரையில இந்த மாதிரி லாக்அப் டெத் நடந்திருக்கிறது. இது உரிய காவல்துறை அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதெல்லாம் மாற்றணும்னா கருணாநிதி அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு ஜீவோ போட்டிருந்தார். காவல்துறையில தென் மாவட்டங்கள்ல இருக்கிற காவல்துறை அந்த பகுதியை ஆர்ஜினா கொண்ட காவல்துறை அதிகாரிகள் மேற்கு மாவட்டங்கள்லயோ அல்லது சென்னை மண்டலத்திலயோ பணிகளுக்கு அமர்த்தணும் அப்படின்றது ஜீவோ. ஆனா அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு இன்றைக்கு காவல்துறை எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்காமல் இன்றைக்கு அப்பாவி மக்களுடைய உயிர்களில் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களுடைய கையில ஆட்சி இல்ல அது காட்டுகிறது. பெண்களின் தியாகத்திற்கு ஈடு இணை ஏதும் இல்லை என்பதை கருத்தில் கொண்டுதான் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மகளிர் மேம்பாட்டிற்காக புரட்சிகரமான திட்டங்களை செயல்படுத்தியதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். விலைவாசி உயர்வால் குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மகளிர் மேம்பாட்டிற்கு அஇஅதிமுக எப்போதும் துணை நிற்கும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கூட செயல்படுத்த திமுக மறுப்பதாகவும் இது கண்டிக்கத்தக்கது என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதற்கான அறிவிப்பினை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வெளியிட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் இந்த திட்டம் இதுவரை செயல்படுத்தப்படவில்லை என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். இதற்கு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக அரசுக்கு மக்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. மக்கள் போற்றும் மத்திய பட்ஜெட். தமிழகத்தின் ரயில் மேம்பாட்டு திட்டங்களுக்கு 7611 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு.
சென்னையிலிருந்து ஹைதராபாத் மற்றும் பெங்களூருவுக்கு புல்லட் ரயில் வழித்தடம். தென்னை விவசாயிகளுக்கான ஊக்குவிப்பு திட்டம். ஆதிச்சநல்லூரில் சர்வதேச தரத்திலான கலாச்சார மையம். பொதிகை மலையில் மலையேற்றத்திற்கான வழித்தடம். பழவேற்காடு ஏரியில் பறவைகள் காட்சி மையம். மாவட்டம் தோறும் மகளிர் விடுதிகள். தமிழகம் மட்டுமின்றி நாடே போற்றும் மத்திய பட்ஜெட். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு. தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். விளையாட்டுத் துறையில் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசின் சார்பில் மாநிலம் முழுவதும் இன்று விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. கேலோ இண்டியா இயக்கத்தின் கீழ் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி நடைபெற்ற இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பெண்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மதுரையில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றவர்கள் மத்திய அரசு மேற்கொண்ட இந்த முயற்சிக்கு நன்றி தெரிவித்தனர். என் பேர் நிரஞ்சனா. நான் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து வேர்ல்டு உமன்ஸ் டே கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 100, 200, 400 3 கேட்டகரியில் கேம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் 100 and 400 பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அப்புறம் மை பாரத் மதுரை டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். என் பேர் அபிஷா. இன்னைக்கு ரேஸ் கோர்ஸில் 100, 200, 400 நடத்துனாங்க. ரொம்ப நல்லா நடத்துனாங்க. நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு எங்களுக்கு. இன்னைக்கு எல்லா கோச்சுமே நல்லா எங்களை கைட் பண்ணி நாங்கள் என்ன டவுட் கேட்டாலும் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி நல்லா பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் பிரைம் மினிஸ்டர். ரித்திகா, நான் விலாங்குடியிலேருந்து வரேன். மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ்லேருந்து மை பாரத் நடத்துகிற உமன்ஸ் டே ஸ்பெஷலாக ரன்னிங் ரேஸ் நடத்துனாங்க. 100, 200, 400 மேட்ச் நடத்துனாங்க. அதில் எங்கள் டீமும் வின் பண்ணியிருக்கோம். தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அண்ட் ஸ்போர்ட்ஸ். நாகை மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள நீல கடற்கரை பூங்கா சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சுற்றுலா பயணிகளுக்கான பல்வேறு வசதிகள் இந்த பூங்காவில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாகை மாவட்டம் காமேஸ்வரம் மீனவர் கிராமத்தில் 4 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நீல கடற்கரை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. அமாவாசை காலங்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க காமேஸ்வரம் கிராமத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை புரியும் நிலையில் நீல கடற்கரை பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஈர்க்கும் விதமாக இங்கு அமைந்துள்ளது. பூங்காவில் தகவல் மையம், அலுவலகம், முதலுதவி அறை, சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, சிறுவர் பூங்கா, உயர் கண்காணிப்பு கோபுரம், மூங்கிலான பாலம், வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ளது போல கடற்கரையில் சூரிய குளியல் இருக்கைகள், உயர் காப்பாளர் கோபுரம் உள்ளிட்டவைகள் இடம்பெற்றுள்ளன. வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு மீனவ கிராமம் சார்பாக குழு அமைத்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படும் என காமேஸ்வரம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர்கள் தெரிவித்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் VR துரை கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக மார்ச் 9 மற்றும் 10 தேதிகளில் தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். மார்ச் 11 முதல் 14 தேதி வரை தென் தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் மார்ச் 11, 12 தேதிகளில் டெல்டா மற்றும் டெல்டா பகுதியை சுற்றியுள்ள மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிக லேசான மழை பெய்யக்கூடும். மாவட்டச் செய்திகள். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புதிதாக கட்டப்பட்ட 2 பாலங்களை மாநில அமைச்சர் திரு TRB ராஜா இன்று திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டத்தின் கீழ் இணையதள மேம்படுத்துனர் பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியை தொடர்பு கொள்ளுமாறு ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களின் செயல்பாடுகள் குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்று நடைபெற்றது. திண்டுக்கல்லில் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகளை உதவி ஆட்சியர் திருமதி வினோதினி இன்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து இடையேயான இறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. உலகக்கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி தகுதிச் சுற்றுப் போட்டி இன்று ஹைதராபாத்தில் தொடங்கியது. இந்தியா முதல் ஆட்டத்தில் உருகுவேயை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. கல்புர்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைஷ்ணவி அட்கர் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் காவல்துறை செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக அஇஅதிமுக கூறியுள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 7 தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா, நியூசிலாந்து இடையேயான இறுதி ஆட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.